தூக்கிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. நம்ம ரெடி பண்ண இந்த கேம்பிங் வெண்ட் ரொம்ப நாளாக இந்த இடத்துலேயே வந்து கிடக்கு. இது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிளாக மாற்ற போகிறேன். அது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்து இருந்திருப்பீங்க. அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த வண்டியை வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அப்படிதான் வைங்க. ஒரு வழியாக வண்டி நம்ம ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். மீன் இந்த கொட்டாயை வந்து கட் பண்ணி தூக்கிடுவோம் அப்படியே. அதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் ஒரு 4 இடத்துல கொடுத்துருக்குறோம். அதை கட் பண்ணாலே தனியாக எடுத்துடலாம். ஒரு மூளை பிடிச்சிருக்க நம்ம அது ஒரு மூளை பிடிச்சிருக்கலாம். நாட்டி அடி உடச்சிரும் அப்படியே. இல்லை சார், ஓகேவா? உடஞ்சிருச்சா? ஓகே, அப்படி தூக்கிடுங்க. இனி நமக்கு இது தேவையில்லை. இது அப்படி தூக்கி ஓரமாக வச்சிருவோம். அப்படி இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தூசி ஆயிடுச்சு. அதை க்ளீன் பண்ண போகிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ப்ளே அவுட், அதுக்கப்புறம் சில ஸ்கொயர் பேப்பர்லாம் நமக்கு தேவையில்லை. அதையுமே சேர்த்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அப்படி இந்த வண்டிக்கான கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ண வேணாம். இப்போதைக்கு கட் பண்ணி அப்படியே கீழே வச்சுருவோம். நம்ம இதை எடுக்கும்போது ஒரு 3 வீல் இல்லாமல் இருந்துச்சு. அதையுமே மாட்டி விட்டுட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த பகுதி மட்டும்தான் இப்போ தேவை. அதாவது ஒரு வண்டி மூவ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேஸ் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். நம்ம இதுக்கு மேலே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 1 அடி நீளத்துக்கு ஸ்கொயர் பைப்பு இந்த வண்டியோட 4 கார்னர்லையும் ஸ்டாண்டப்பாக இருக்க மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். ஆனால் நான் 3 கார்னரில் தான் வெல்ட் அடித்தேன். ஏன்னா ஒரு கார்னரில் ஆல்ரெடி ஸ்கொயர் பைப் இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பைப்புக்கு இடையில உள்ள அகலத்தை அளக்கும் போது ஒரு 3 அடி இருந்துச்சு. அப்படியே நீளத்தை அளக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருந்துச்சு. இதே சைஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ ரெடி பண்ண இந்த பிரேம் நம்ம இதுக்கு முன்னாடி வண்டியில் ஒரு 4 கார்னரில் ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா? அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் ரெடி பண்ணிடுறோம். அதை இதுக்கு மேலே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம செட் பண்ண இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிப்பர் மாதிரி ஒன் சைடு இப்போ தூக்க மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி டோர் கீழ் ஒரு 3 பீஸ் எடுத்து இந்த சைடில் வச்சுட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சைடில் தூக்குறோம்னா டிப்பர் மாதிரி நமக்கு மேலே ஏறும். அடுத்தது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஒரு வெஹிக்கிள்லேருந்து ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதை கட் பண்ணி எடுத்துட்டு அது என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. ஆக்சுவலாக அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மினி லாரி அப்படின்னு ஒரு ரெடி பண்ணியிருந்தோம். அதோட பாடி தான் இது. நம்ம இதை ரெடி பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால பயங்கரமாக ரஸ்ட் ஏறி இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த நெட்டாவில் போல்டு, அதுக்கப்புறம் அந்த பாச் சேனலுக்குள்ளே பேரிங்லாம் வச்சிருக்கிறேன். அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். அப்புறம் இந்த 24 வோல்ட் மோட்டர் இந்த இடத்துக்கு நேராக வரும். அதை நான் கழட்டி வச்சிருந்தேன். அதை வந்து மாட்டிட்டு அதுக்கான செயினை வந்து அப்படியே அந்த இடத்துக்கு நேரம் மாட்டிக்கிடுவோம். இப்போ நான் என்ன அப்படி வந்து சொல்கிறேன், நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தேன், உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்பர்லாம் வந்து அந்த பாடி அன்லோட் பண்ணுறது ஹைட்ராலிக் பம்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே ஹைட்ராலிக் பம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டான போல்டு நட்டை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்க்ரூ கன்வேயர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது. இப்போ அந்த பாடி இந்த பாடியோட இணைய போகிறது. அதனால இந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடில் தூக்கி போட்டுக்கிடுவோம். நீ இந்த ஹைட்ராலிக் மெத்தட் பார்ட்டை வந்து இந்த ஃப்ரேமுக்கு கீழ் வாக்கில் வர மாதிரி சென்டராக பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் பைப்லாம் வெல்ட் அடிச்சுட்டு அந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்கணும். ஓகே, இப்போ அப்படியே இந்த இடத்துக்கு நேரம் கீழ் வாக்கில் வச்சுட்டு வெல்ட் அடிச்சு விட்டுருவோம். இப்போ நம்ம தூக்கி போட்ட பார்ட்டை எடுத்து இதுக்கு நேராக வச்சு இந்த இடத்துக்கு நான் ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு நேருக்கு இன்னும் ஸ்கொயர் பைப் இந்த பார்ட்டில் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இனி இந்த ஃப்ரேமை கீழே வச்சுட்டு ஹைட்ராலிக் மெத்தடில் இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா? இதை இப்போ நம்ம வெல்ட் அடிச்சு ஸ்கொயர் பைப் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு ஹைட்ராலிக் மெத்தட் வந்து ரெடி. அந்த மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்தோம்னா அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேரிங் கண்ட்ரோல். இது அப்படியே பேக் சைடுக்கு வந்து கொண்டு போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்யூஸ் ஜாயிண்டிங்கோட இந்த சாஃப்ட்டை வந்து கட் பண்ணி சுருக்கிக்கிடுவோம். எந்த அளவு கட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. இனி அந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சு விட்ருவோம். அடுத்ததாக இந்த பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி பேக் சைடு கொண்டு போகிறோம். இப்போ பேக் சைடு வந்து இந்த பைப்பில் இந்த இன்யூசல் ஜாயிண்டிங் வெல்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்யூசல் ஜாயிண்டிங்குள்ளே இந்த 3/4 பைப்பை பீஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 3/4 பைப்பு பீஸ் போட்ட பார்த்தீங்களா, அந்த பீஸை மேலே இந்த இடத்துக்கு நான் சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்தபடியாக பழைய கார் ஸ்டேரிங் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வெல்ட் அடித்த ஒரு 3/4 பைப்பு 1 அடி நீளத்துக்கு வந்து இருக்குது. இதை இந்த இடத்துக்கு நான் சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்று செட் பண்ணியிருக்கிறேன். இதை இந்த இடத்துக்கு நான் சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஸ்டேரிங் இங்கே சுற்றினோம்னா சாஃப்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வீல் இங்கே வளையும். அதாவது நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வேலை முடிஞ்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் ஏற்ற மாதிரி சீட் இந்த இடத்துல ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஃப்ரேமை சரசாக ரெடி பண்ணி விட்டு அதை எப்படி ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துங்க. நீ இந்த கார் சீட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான சீட்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் நமக்கு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து டிப்பருக்கான பாடியை வந்து சுற்றிலும் அப்படி அடைக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அது சிம்பிள் தான். அதனால் சரசரன்னு ரெடி பண்ணி விட்டுருவோம்.
இந்த இடத்துல மட்டும் டோர் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி டோர் கீழே யூஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வண்டியை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு லுக்காக இருக்குங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே பிளேவுட் வந்து சீட் பண்ண போகிறோம். அதுக்கான பிளேவுட் இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நீ கட் பண்ண பிளேவுட்லாம் அந்தந்த இடத்துக்கு வச்சுட்டு சீட் போல்ட்டை வந்து ஏற்றி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நம்ம கிட்டத்தட்ட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நீ இந்த பெயிண்டிங் பண்ணி விட்டு எப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காட்டாமல் ஒரு 2 நிமிஷம் வந்து பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோருக்கு வந்து லாக்காக வந்து இந்த இடத்துல ஒரு போல்ட் வெல்ட் அடிச்சு லாக் மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த போல்ட் அப்படியே திரும்பி கழட்டிட்டு இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிட்டன் இப்படியே மாட்டிட்டு அந்த போல்ட் லாக் பண்ணிடலாம். அடுத்தது வண்டிக்கான ஃபுல் பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல செட் பண்ணிட்டோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கான ஃபுல் கண்ட்ரோல் வந்து இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது, இது வந்து வண்டியை ஆஃப் பண்ணுறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்பர் வந்து மேலே தூக்கும். அதுவே 2 சுவிட்ச் அந்த சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் கீழே இறங்கும். இந்த 2 சுவிட்ச் கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டோம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஓல்டு வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரோட்டில் ஒரு மூவி டெஸ்டிங்கை போட்டுட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் வந்து ஊற்றணும். அதை வந்து ஊற்றிடுவோம். பெட்ரோல் ட்ராங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த சீட்டில் ஏறி உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வெயிட்டுக்கு அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே வந்து தூக்கிடுது. நம்ம மூவ் பண்ணும்போது ஸ்டேரிங் சுற்றினா வீல் வந்து கீழே தண்ட மாட்டேங்குது. அதாவது சரியாக வந்து வளைய மாட்டேங்குது, சின்ன ப்ராப்ளம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெயிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது இதான் அந்த வெயிட்டு. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெயிட்டை ஃப்ரண்டில் போட்டுருவோம். உட்காருங்கண்ணே. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வரட்டா? வீடு தெரியவே இல்லையப்பா. சிறப்பான ஒரு மூவிங்க. அதே எங்கள் அப்பா அதெல்லாம் பிக்கப் பயங்கரமாக இருக்குங்க. வளைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்ன ரீசன்னா, பின்னாடி இந்த ஓட்டுறோம்ல, நம்ம ரெடி பண்ண வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் சைடில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குங்க. நான் இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் உட்காந்து ஓட்ட மாதிரி ரெடி பண்ணுவோம். ஆஹா, முன்னாடி பெரிய ஜெனரேட்டர்லாம் நிற்கிது. ஐயோ, போகிற ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் பண்ண தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னங்க மை சட்டி ஏற்றணுமாண்ணங்க, சாமை ஏற்றணுமாண்ணங்க மொத்தம். அப்புறம் என்னப்பா ஓரளவுக்கு வெயிட் ஏற்றிட்டேன்னா எப்படிப்பா ஃப்ரெண்டில் பார்த்து ஓட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு மேலே இல்லை வெயிட்டே ஏற்ற முடியாதுங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பைக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஓரளவுக்கு வெயிட் ஏற்றிட்டா இழுக்கவே இழுக்காதுங்க. நம்ம இந்த டிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்பர் மற்றதுக்கு வந்து வெயிட் ஏற்றலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய், அதுக்கப்புறம் வயலில் உள்ள சின்ன சின்ன பொருள்கள் அண்ட் வீட்டில் உள்ள சின்ன சின்ன பொருள்கள், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் பண்ணலாம். நீட்டாக இருக்குங்க. இது ஒரு காய்கறி அள்ளி போட்டுக்கிட்டு இது ஸ்கூடா காய்கறி 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேல்ஸுக்கு ஓகே தான், எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பேக் சைட்லேருந்து ஓட்டுறோம்ல, அதுவுமே நீட்டாக இருக்குது. என்ன மச்சான் வரையில உங்களுக்கு தள்ளைங்கிற இடத்துக்கு போங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு அதெல்லாம் எடுத்துக்கு போக முடியாது தானே? சரி மச்சான், வரேன் மச்சான். சரி மச்சான். ஓகே, நீட்டாக இருக்குங்க. அப்படியே ஒரு பிரேக்கை போட்டு பார்த்துருமா, இந்த இடத்துல அடிச்சு இந்த இடத்துல நிற்காம பார்ப்போம். அவ்வளோதான், சிறப்பான ஒரு பிரேக்குங்க. நீயானா இந்த சினிமாலாம் வரையாது, நீயானது பவர் ஸ்டேரிங் தான். அப்புறம் லுக் வைஸ் பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை பிடிச்சிருங்க. சும்மா ஜம்முன்னு சார்ந்துக்கலாம். எங்கே இதையா நீங்களாம் வரிய குறிய
வெளியே வரைய போயா. ஓகே, நீ நம்ம இதில் லோடு ஏற்றி அன்லோட் பண்ணி டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இது என்னோட யூஸ்க்காக ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவோம். அது அவுட்டோரில் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் வச்சுங்களேன், இல்லை இந்த மாதிரி மாதிரி ஏற்றி போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் ஷூட் பண்ணலாம். அது மட்டும் வந்து கிடையாது, இவங்க நம்ம கொண்டு போகிற ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்றி போய்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள பொருளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை தான் வந்து பண்ண போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ண அந்த ஏடிவி பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நாளாக வந்து டேமேஜ் ஆகி கிடக்கு. இதை அப்படியே தூக்கி அந்த வண்டியில் வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு ஷிஃப்டிங் வந்து பண்ண போகிறோம். வாங்க நிதிஷ்குமார், வாங்க புரியுங்க அந்த சைடு. உங்களுக்கு வந்து வெயிட் இல்லாத பக்கத்து இன்ஜின் பக்கம் என்ன குரங்க விட மோசமா தவிர அப்படி தூக்கி மேலே ஏற்றிடலாம். இன்டர்நெட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. தூக்கி வச்சிடலாமா என்ன புறா என்னதான் தடவுற. ஆகா நல்ல வெயிட்டாக தாங்க இருக்கு. ஐயோ இன்ட்ரா இப்போ கொஞ்சம் ரிஸ்க் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் இதை என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் 2 பேர் சேர்ந்து இதை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் வர இந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் தள்ளிக்க இந்த இடத்த தூக்கி ஃபஸ்ட் மேலே வச்சு தள்ளி விட்டுரும். புரியுறியா? புறா இல்லைடா. ஐயோ அந்த வண்டியை புறா நீ. அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ண வண்டியில் இந்த ஒரு வண்டி தான் பிடிக்கும் போல. லோடு ஏற்றியாச்சு. சவுண்டு ஹெவியாக இருக்கு, டப்புன்னு போட்டணும். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வரியா? சரி ஏறுனா கேரு. உனக்கு ஏடி பைக்கில் இருக்கு வந்துக்க. கிளம்பட்டுமா? நல்லா இருக்கே. ஓகே அவ்வளோதாங்க, பிக்கப் சும்மா அள்ளுது. இப்போதான் நல்லா இழுக்குது. அப்படியே வளைச்சிருவோம் அந்த சைடில். ஓகே நித்திய முன்னாடி பாரு, ஒயர் நெட்டாக இருக்கு பாரு. அந்த ஒயரை வந்து எடுத்து விட்டுருந்தே பாரு கிடக்கு. இடிச்சிடுமா என்ன பார்த்து கழுத்தில் போட்டுக்காரு. ஓகே அவ்வளோதான். முன்னாடி பாரு பெரிய பள்ளம் இருக்குடா. ஓகே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோமா? பிரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட இடத்துல நறுக்குன்னு பிடிக்கிறாப்புல வெயிட் வச்சும். இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம கீழே இறக்கப்படுறது வந்து கிடையாது. இது என்ன வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெயிட்டை நம்ம ரெடி பண்ண டிப்பை அன்லோட் பண்ணுதா அப்படிங்கிற டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அப்படி கிட்ட வாங்களேன். இந்த டியூ சுவிட்ச் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, அது ரெண்டும் என்ன பண்ணுறோம்னா, எப்படி இந்த சைடு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் போதும். தூக்க ஆரம்பிச்சிருச்சு. தூக்குதான் உடையதான் தெரியலை, ரியலாக டெஸ்டிங் பண்ணுறோம். உடஞ்சது தான் தூக்கிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, வண்டி இப்போ கீழே பொத்துன்னு விழுவ போகுது. அதான் பாருங்க ஹைலைட்டு. 4 வீல் இருந்து என்ன கீழே இறங்கியிருக்கும் வண்டி. பட் அங்கே வந்து ஒரு போல்ட் குத்தி நிற்கிது. கீழே இறங்குமாங்க டவுட்டு தான். இதுலேருந்து உடையிறத கண் கூட பாருங்கள் எப்படி உடையுது அப்படிங்கிறத. விழுவ போகுது அவ்வளோ ஏறிச்சு. அவ்வளோதாங்க. 1 2 இவ்வளோ வெயிட்டாக தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா தூக்குதுங்க. நிதிஷ் விடியாங்க, உள்ளே விடியாங்க. நீ அங்கே முன்னாடி போயிடாத. முன்னாடி போனால் வண்டி ஓமலை விழுந்துடும். ஆனால் இவ்வளோ ஹைட்டு தூக்கின்னு வண்டி கீழே விழுவலுங்க. அதான் சொல்ல போல்ட்டு பிடிச்சி நிற்கிது. அதனால நம்ம வண்டி விழுவக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா, அப்படியே அமர்த்திட்டு வண்டி இதுக்கு போல இறங்கிடுவோம். நான் கூட விழுந்து உடஞ்சிருன்னு நினச்சேன். பட் இவ்வளோ தூரம் தூக்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கீழே விழுவலை. நமக்கு நல்ல ஜென்ரேட் இறக்குற மாதிரி இறங்குதுடா. நீ ஒதுங்க நான் விட்டு ஓடிடுவேன். அது எப்படி கீழே இறங்க ஒதையும் பாரு. ஓட போட்டு ஓகே அப்படியே டிப்பர் கீழே வைக்கிறோமா? இப்போ ரிட்டு என்ன பண்ணுறோம்னா, அதே டிவி வச்சு அந்த செல்லை ப்ரெஸ் பண்ணால் போதும். நமக்கு டிப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். அது ரொம்ப டைமிங்லாம் இல்லைங்க, குறிப்பிட்ட செகண்ட்லேயே வந்து இறங்கிடுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ கன்வே மெத்தேட் தான் பண்ணியிருக்கிறோம் நம்ம அந்த ஹைட்ராலிக் மெத்தேட்லேயே. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குயிக்கான டைமிங்கில் இறங்குது ஏறுதுங்க. அம்பிடுதேன். நம்ம அந்த வண்டியை ஏற்றிட்டு அன்லோடு வந்து பண்ணோம். பட் அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிளாம் வந்து மாட்டி கீழே வந்து ஒன்றும் சரியாக வந்து விழுவலை. அதெல்லாம் என்ன பண்ணி சின்ன பொருள் வந்து எடுத்துருக்கிறோம். நீ ஏற்றுங்கப்பா. அந்த சின்ன பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு அன்லோடு பண்ணி எப்படி கீழே கொட்டுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹெல்ப் யூ. போதும் இதெல்லாம் அப்படியே மேலே ஏற்றுங்க. அடுத்து பிரித்து தூக்கி போடுங்க. ஏதாவது நித்தியஸு காது குத்து சீரை போயிட்டுருக்கு. நித்தியஸ் உனக்கு தானே வீட்டுக்கு தான்.
உங்கள் வீட்டுக்கு தான் வருது. அவ்வளோதான்டா. அப்பா சீனி ஏற்றியாச்சுங்க. சரி இறங்கி நீ ஒன்றே மேலே சேர்த்துக்கிற போகுது. அப்படியே அன்லோட் பண்ணிடுறோமா? இது எப்படி கொட்டுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த அன்லோடு பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ரெஸ் பண்ணணுமா, இவர் ப்ரெஸ் பண்ணால் தான் கொட்டுமா? ரொம்ப ஆசையாக அமுக்குங்க. ஒரு கையால் அமுக்குனா தான் கொட்டுமா? வாங்கண்டு போவோம். என்னென்ன பிரிட்ஜா அவ்வளோதாங்க. பிரிட்ஜு கீழே வந்துருச்சு. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அழகாக இறங்கி வரும்னு நினைக்கிறேன். அது பிரிட்ஜுக்கு மேலே விழுந்துடும். வருதுடா. அவ்வளோதாண்டா கவுந்துருச்சுடா. இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த தேங்காய் அந்த கொப்பரை ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு சரசம் கீழே கொட்டிடும். பட் நம்ம போட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. அதுக்கு ஒன்று இடித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுருச்சு. அதுக்கப்புறம் மணல் சல்லி எல்லாம் சரசன்னு கொட்டிடுங்க. அண்டு நெல் விவசாய ஐட்டம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அப்புறம் விழுவாது. அவ்வளோதான். கவுத்து விடு. அதை இறக்கி விடு. அமர்த்திட்டு இறக்கி விடு. நித்தீஸ் ஓரங்கட்டு. அப்படியே ஓரங்கட்டியா தம்பி. வண்டி எடுத்துருவோம். நமக்கு அந்த பெட்டி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான். அப்படியே அந்த இடத்துல ஓரங்கட்டி போட்டுருமா? அவ்வளோதாங்க. நம்ம இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூஸ்க்காக தான் ரெடி பண்ணேன். அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு வீடியோ வந்து பண்ணியாச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்கள் ஒப்பீனியன் அண்ட் அடுத்து இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்க எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.